Hello viewers, Senino பார்க்க போறது Attack on Titan episode 63 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஃபால்கோ பாத்தீங்கன்னா க்ரூகர் கொடுத்த லெட்டரை அவனுக்காக போஸ்ட் பண்ணிட்டு வந்தான்ல. ரொம்ப நல்ல வேலை பார்த்த ஃபால்கோன்னு அவனை பாராட்டுவான். ஆனா அவன் இருந்துட்டு இல்ல நான் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா என் மேலேயே எனக்கு டவுட் இருந்துச்சு கேபியை என்னால ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு. பட் நீங்க கொடுத்த அட்வைஸ்ல தான் நான் முன்னேறி போகணும், அவளை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு இவன் தேங்க்யூ சொல்ல, இல்லப்பா என் லெட்டரை நீ கொண்டு போய் சேர்த்திய அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு மாத்தி மாத்தி தேங்க்யூ சொல்லிக்குவாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஏதோ கிளவுஸ் மாதிரி நம்ம எங்க சைடுல வச்சிருப்பானா, உங்க ஃபேமிலி தான் உங்களுக்கு இத கொடுத்தாங்களான்னு கேட்டப்போ ஆமா ஹாஸ்பிட்டல்ல எப்படியும் எனக்கு போர் அடிக்கும்ல அதுக்காக இத கொடுத்திருக்காங்க. நான் அந்த போர்ல நடந்த சம்பவத்தையே யோசிச்சு நீ நான் வருத்திக்காம நானும் முன்னேறி போகணும், ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி என்னோட ஹோம் டவுனுக்கே போயிருவேன். அந்த டைம் டாக்டர் அங்க வருவாரா, சரின்ட்டு ஃபால்கோ அங்க இருந்து கிளம்பிடுவான். வந்தவரு நம்ம க்ரூகர் பக்கத்துல உட்காந்துட்டு என்னோட பேரு ஜாகர், சும்மா காஃபி சாப்பிட்டு போலான்னு வந்தேன், உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் நார்மலா மாத்தி மாத்தி பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபால்கோங்கிற பையன்கிட்ட நம்ம க்ரூகர் பேசிட்டு இருந்தாருல்ல, அவன் அங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லீடர், இவங்க தான் பாரடைஸ் மாதிரி ஐலாண்டுக்கு போவாங்க. சொல்ல போனா அவங்க ஃபேமிலி ஆளுகளால கூட அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காகவே இவனும் சரி இவங்க அண்ணனும் சரி ஒரு வாரியர் ஆகணும்னு முடிவு பண்ணி அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா இப்ப பீஸ்ட் டைட்டன் ஆகிறதுக்காக செலக்ட் ஆயிருக்கான். சோ இப்போ அவங்க ஃபேமிலியே சேஃப், ஏன்னா எல்டியன்ஸ் டைட்டனா மாறி அவங்க மார்லியன்ஸுக்காண்டி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த 9 டைட்டன்ல ஒரு ஆளா மாறினாங்கன்னா அவங்க ஃபேமிலியை மார்லியன்ஸ் ஏத்துக்குவாங்க. சோ இப்படி மேட்டர் எல்லாம் அவர் சொன்ன உடனே க்ரூகருக்கு ஒன்னும் புரியல. ஆமா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லையாமா. அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்குது க்ரூகர் ஆரம்பத்துல இருந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு. ஃபால்கோட்ட லெட்டர்லாம் கொடுத்து போஸ்ட் பண்ண சொன்னால அந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட இனிமேட்டு எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்காதீங்க, ஏன்னா இப்ப அவன் வாரியர் ஆக வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கான். நீங்க ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணி அவன் மேல டவுட் வந்துச்சுன்னு வைங்க, அவங்க ஃபேமிலி போட்ட மொத்த எஃபோர்ட்டும் வீணா போயிடும். நீங்க இங்க இருக்க வேண்டாம், நான் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு உங்க ஃபேமிலியை போய் பாருங்க, அவங்க கூட சந்தோஷமா இருக்கிற வழியை பாருங்க. சொல்ல முடியாது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்கள பார்க்க முடியாத நிலைமை கூட வரலாம். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாழ்ந்து ரிக்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண உடனே, நான் ரிக்ரெட் பண்றது இருக்கட்டும் உங்க ஃபேமிலியை நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்களான்னு கேட்பான். அவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் உடனே ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி, நான் என் ஃபேமிலியை நினைக்காத நாளே இல்ல, அன்னைக்கு மட்டும் என் பையன் என் பொண்ணு அந்த வாழ்க்கை அந்த பக்கம் கூப்பிட்டு போகாம இருந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு 2 பேருமே உயிரோட இருந்திருப்பாங்க. நான் அவனை டாக்டர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டேன், எல்லாமே ஏன் தப்பு, நான் பண்ண தப்பு தான் இதெல்லாம் அப்படின்ட்டு டாக்டரா இருந்தவர் பேஷண்டா மாதிரி பைத்தியமா மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இது யாருன்னு தெரியுதா, நம்ம கிரிஷா ஜேகரோட அப்பா. அப்ப மத்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவரை கூட்டு போவாங்க. இது என்னடா அநியாயமா இருக்குது, அவரே வந்து உட்கார்ந்தாரு, அவரே அட்வைஸ் பண்ணாரு, அவரே புலம்புனாரு, திருப்பி ஒரு கேள்வி கேட்டதுக்கே பைத்தியம் ஆயிட்டாரு. பைத்தியம் மீன்ஸ் கம்ப்ளீட்டா பைத்தியம் ஆகல, அந்த விஷயத்தை நினைச்ச உடனே பிரஷர் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். நம்ம பையன் கையில ஒரு பால் வச்சிருப்பானா அதை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய பார்ட்டி ஹாலை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா உடோ, ஃபால்கோ, சோஃபியா, கேபி இவங்க எல்லாம் கோட்டு சூட்டோட வந்திருக்காங்க. சரி ரைட்டு, இவங்களுக்கும் பயங்கரமா மரியாதை கொடுக்க போறாங்க போல, ஏன்னா இவங்க அடுத்த டைட்டன் ஆக போறவங்க தானே, சொல்ல போனா வாரியராக போறாங்களாச்சே அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல, இவங்க எல்லாத்தையும் வெயிட்ரஸா கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ட்ரெயின் பண்ண மாதிரி பக்காவா எல்லா வேலையும் பண்ணணும், வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு காலியா இருக்க கிளாஸ் தட்டு எல்லாத்தையும் எடுக்கிறது, சில பேர் ஒயின் கேட்பாங்கல்ல அவங்க எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் வேற யாருக்காச்சும் ஒயின் தேவைப்பட்டா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுன்னு விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க. அப்போ உடோ பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட்டு வச்சிருந்த தட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போவானா, அங்க இருந்த ஒருத்தன், இவங்க எல்லாம் அந்த கேவலமான எல்டியன் ரத்தம் ஓடுற பசங்க தானே, இவனுங்க எல்லாம் நம்ம தட்ட தோடுற அளவுக்கு வந்துட்டானுங்களா, அதனாலதான் சாப்பாடு எல்லாமே நாத்து அடிக்குது போல அப்படின்ட்டு ஓவரா பேசுவானுங்க. உடோ அதை பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு அப்படியே சோகத்துல திரும்புவான். அப்போ கையில வச்சிருந்த ஒயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பொம்பளை மேல கொட்டிடும். சும்மாவே அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் தாம் தாம்னு குதிப்பாங்க. இப்ப இப்படி கொட்டிடுச்சுன்னா போச்சு நான் செத்தனே முடிவு பண்ணிட்டான். பட் அவ இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு சத்தம் போடாத அப்படிம்பால, உங்க ட்ரெஸ் இப்படி நாரி போச்சேன்பா. அந்த டைம் என்ன மேம் ஏதாச்சும் பிரச்சனையான ஆளுங்க வருவாங்க, அப்ப அவன் கையில இருந்த கிளாஸை வாங்கி, வேற ஒண்ணும் இல்லைங்க நான் ஒயினை தெரியாம கொட்டிட்டேன், அதான் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன், தேங்க்யூ பையா அப்படின்ட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவா. ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க நான் கூட்டு போறேன்னு வாஷ்ரூம் கூட்டு போவான். போகும்போது உடவை பார்த்துட்டு, நான் மட்டும் இந்த விஷயத்த சொல்லி இருந்தேன்னா உனக்கு என்னாவும் ஏதாவும் யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. என் நம்ம பையகிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டவுடனே, அந்த லேடி என்னைய காப்பாத்தி இருக்காங்கடா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எல்டிஎன்னு, கொஞ்சம் விட்டுருந்தா என் தலைய தனியா கழட்டி இருப்பாங்கப்பா. இவங்க கிழக்கு திசையில இருந்து வந்திருக்காங்களாமா, இவங்க பேரு ஹிசரு, கேபி தான் சொல்லுவா. அந்த டைம் தான் வில்லியோட என்ட்ரி. அவனை பார்த்த உடனே அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க, மனித
குலத்தை காப்பாத்த வந்த கடவுளே அப்படி அப்படின்ட்டு பயங்கரமா அவனை புகழ்ந்து தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா அவங்க பேசிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு மொட்டை பையன் முன்னாடி வந்து நின்னுட்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரீசெண்டா ஒரு கேவலமான போர்ல நாங்க சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். பட் என்ன இருந்தாலும் நேத்துக்கு எனிமி இன்னைக்கு எனிமி தான் அப்படின்னு ஒண்ணு அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்ல வர்றான் அப்படின்ட்டு அப்படியே லுக் விடுவாங்க. அச்சி சாரிங்க, நேத்துக்கு எனிமி இன்னைக்கு நண்பர்கள். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, விடிஞ்சதெல்லாம் விடிஞ்சு போச்சு, உருண்டதெல்லாம் உருண்டு போச்சு. அதனால பழைய விஷயம் எல்லாத்தையுமே தூக்கி கக்கூஸ்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு நம்ம ஜாலியா ட்ரிங்க் பண்ணுவோமா. இதுக்கு முன்னாடி எனிமியா இருந்தவங்க எல்லாம் வந்திருப்பாங்க போல, அவங்க எல்லாம் பார்த்துட்டு செம்மையா கடுப்பாவாங்க. என்ன இவன் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கானேன்னு. கிளாஸ தூக்கி வாங்க என்ஜாய் பண்ணலான்ட்டு கிளாஸ தூக்குவான். யாரும் தூக்க மாட்டாங்க. வெள்ளி நல்ல வேலை இடையில பூந்து நல்லா பேசுனீங்க நல்லா பேசுனீங்க, கெஸ்ட்டுங்க முன்னாடி நல்லா ஒஸ்டாவே பேசுனீங்க, இதுக்கப்புறம் நானே பேசிக்கிறேன், நீங்க பேசுனீங்கன்னா நண்பர்களா இருக்கவங்க கூட எனிமி ஆயிருவாங்கன்னு அவனை கிளப்பி விட்டுட்டு அவன் பேச வருவான். அவன் வந்தவொன்னா அத்தனை பேரும் கிளாப்ஸ் பண்ணி அவனை வரவேற்பாங்க. இப்ப என்னன்னா நாளைக்கு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அதுவும் லிபரியோ இன்டர்மென்ட் ஜோன்ல. நீங்க எல்லாருமே அங்க கண்டிப்பா வரணும். அங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட ரத்தம் தான் என் உடம்புல ஓடிட்டு இருக்குது. அப்கோர்ஸ் நான் ஒரு எல்டியன் டெவில்னு சொல்ற அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் நானும். ஆனா எங்களோட பரம்பரை மார்லேக்காக உழைச்சதுனால என்னைய இந்த அளவுக்கு கௌரவமா வச்சிருக்காங்க. மார்லேவோட என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு எல்டியன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும். இப்படி ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு, கோபம், வெறி இது எல்லாத்துக்குமே தான் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த முடிவில்லாத பிரச்சனைக்கு அது ஒண்ணுதான் சொல்யூஷன். அது என்ன ஏதுன்னு நாளைக்கு ஃபெஸ்டிவல்ல நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை கொடுப்பான். கேபி மத்தவங்க எல்லாம் வாயை பாழ்ந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம கேபி பாத்தீங்கன்னா பேத்தனமா தூங்கிட்டு இருப்பாளா. திடீர்னு வெளியில டம்மு 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 டம்முன்னு சவுண்டு. ஐயோ குண்டு போட்டு கொல்ல போறாங்கட்டு எட்டி பார்த்தவ அப்படியே ஷாக் ஆவா. அப்படியே தெருவுக்கு வந்தவ அதுக்கு மேல ஷாக் ஆவா. என்னடானா இவங்க இருக்க இடமே அப்படியே ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு கோலாகலத்தை இவ பார்த்ததே இல்ல. என்னடா நடக்குது இந்த உலகத்துலன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளு ஐஸ்கிரீமோட வந்து நிப்பாங்களா. அவளுக்கு புரியல ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேப்பா. அட எருமை, இதுக்கு பேரு தான் ஃபெஸ்டிவல். வெளியில இருக்கவங்க எல்லாம் நம்ம ஊர்ல வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க, இந்த சாப்பிடுன்னு ஐஸ்கிரீமை கொடுத்த உடனே இதுதான் ஃபெஸ்டிவலா அப்படின்னு கத்திக்கிட்டு கொக்கமக்கா விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அப்புறம் என்ன, அங்க புதுசு புதுசா ஏகப்பட்ட ஃபுட் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவாங்க. ரெய்னர், போர்க்கோ, பீக்குன்னு அத்தனை பேருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே சாயந்தரம் ஆகுது. ரெய்னர் பாத்தீங்கன்னா கேபிய தரன்னு இழுத்துட்டு போவான். என்னடான்னா வயிறு வெடிக்கிற அளவுக்கு மண்டை புடைக்கிற அளவுக்கு தின்றுருக்கான். டெய்லியும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இருந்தா நல்லா இருக்குமேன்னு வேற புலம்பி தள்ளுவா. இந்த ஃபீல் எனக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது. இதே மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ரெய்னர்ட்ட சொல்லும் போது கண்டிப்பா மாறும், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டி எழுத்துட்டு போவான். எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் போட்டிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ஃபால்கோ மட்டும் காணும். எங்க போனா என்னன்னு கேட்டா எங்கேயோ ஓடிட்டான். வந்துருவான், கூட்டமா இருக்குது இல்ல, கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஃபால்கோ வந்து நம்ம ரெய்னரை வாங்க உங்களை மீட் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுவானா. சரி எங்கேயோ முக்கியமா கூட்டு போறான் போலன்னு அவன் பின்னாடியே போனா மூத்தர சந்து, முட்டு சந்து, அப்புறம் முடுக்கு சந்து, எலி பொந்துன்னு எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் கடைசியில ஒருத்தன் முன்னாடி கூட்டு போய் நிக்க வைப்பான். என்ன ரெய்னரு பார்த்து 4 வருஷம் ஆகுது, எப்படி இருக்கேன்னு கேட்பான். அவனை பார்த்த உடனே ரெய்னரோட கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே பிதுங்கிரும் போல, அப்படி நடுங்குது. வேற யாரும் இல்ல, க்ரூகர் தான். பட் அது க்ரூகர் கிடையாது, நம்ம இறந்தா இப்படி இருக்கான். முடிய வாழ்த்தி போட்ட உடனே நமக்கு அடையாளம் தெரியல, ஆனா நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். இனி இதுக்கப்புறம் டைட்டன்ஸ்களுக்கு நடுவுல நடக்க போற பரபரப்பான சண்டைய அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.